السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه فنعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. ما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفسه ونفخه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் அல்லாஹ்வின் பேரன்பும் பெருங்கருணையும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி இந்த பூமியிலே வாழ்ந்து சென்ற உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அவர்களுக்கு பின்னால் யாரெல்லாம் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றி வாழ்ந்து சென்றார்கள் அவர்கள் மீதும், குறிப்பாக பெரும்பாலான மக்கள் இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் தூரமானவர்களாக வீணான விஷயங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களாகவும் இருக்கும் வேளையில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அவருடைய அருளை வேண்டியவர்களாக, அவருடைய திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் உங்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்னுடைய குடும்பத்தார்கள் மீதும் என்றென்றும் ஒன்றுமாக என்று கூறியவனாக இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். அன்பின் இஸ்லாமியர்களே, நேற்றைய தினம் ஒட்டுமொத்த உலக பிரச்சனைக்குமான தீர்வு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். என்ன சொல்லுவீங்க யாராச்சும்? தக்குவா. ஏன் தக்குவா வேணும்? கட்டுப்படணும். நம்ம ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை விளங்கணும். இஸ்லாம் எதை எனக்கு ஏவுது, இஸ்லாம் எதை எனக்கு சொல்லுது, இதை நம்ம ரொம்ப தெளிவா விளங்காத வரைக்கும் நம்ம சரியான முறையில இஸ்லாம் எதை நம்மளுக்கு ஏவுதோ அதை அடைய முடியாது. இஸ்லாம் எதை நோக்கமாக சொல்லுதோ அதை அடைய முடியாது. நம்முடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் எதற்காக வேண்டி என்று நம்ம சொன்னோம். வசனத்தை மேற்கோள் காண்பிச்சு சொன்னோம். வணக்க வழிபாடுகள் எல்லாம் எதற்காக வேண்டி நேற்று ரொம்ப தெளிவா நம்ம சொன்னோம். நோன்பு மட்டும் தக்குவாவை தரக்கூடியது அல்ல. நம்ம அல்லாஹ்விற்காண்டி செய்யக்கூடிய எல்லா வணக்கங்களும் தக்குவாவை தரக்கூடியது தான். ஏன்னா அல்லாஹ் தான் சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உஅ்புது ரப்பக்கும் அல்லதி خلقக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தவர்களை படைத்த உங்களுடைய ரப்பை வணங்குங்கள், லஅல்லக்கும் தத்தகும். அப்படி நீங்க வணங்குனீங்கன்னா இறையச்சமுடையவர் ஆகலாம். இறையச்சமுடையவர் ஏன் ஆகணும் உங்களுக்கு தெரியும். அப்பதான் நான் கட்டுப்படுவேன். நான் கட்டுப்படணுமானால் என்கிட்ட இறையச்சம் இருக்கணும். இத ரொம்ப ஆழமா நம்ம மனசுல நாம பதிய வைக்கணும். ஏன்னா இதை திரும்ப 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 சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான மக்கள் இந்த விஷயத்துல ஏமாந்துடுறாங்க, கவனம் இல்லாம இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம், நான் அல்லாஹ்வுக்காக தொழுதா நான் நிறைவேற்ற முடியும், நான் அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்றால் நான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது எல்லாம் வெளிப்படையான அமல்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோன்பு நோக்கிறதா இருக்கட்டும், தொழுவதா இருக்கட்டும், தான தர்மம் செய்யறதா இருக்கட்டும், ஹஜ் செய்யறதா இருக்கட்டும், உம்ரா செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் வெளிப்படையான அமல்கள். தக்குவாங்கிறது எங்க எதை சார்ந்ததுங்க? உள்ளத்தை சார்ந்தது. இது சரியா இல்லைன்னா இந்த ஒட்டுமொத்த அமலும் வெளியில நல்லா இருக்கும், ஆனா நாளைக்கு மறுமையில ஒண்ணும் இல்லாம ஆயிடும். நாம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் செஞ்சுட்டா நான் தக்குவாதாரி தான் நினைக்கிறோம். தக்குவாதாரினா தக்குவான்னு சொல்லும் போது என்ன நினைச்சுன்னா கட்டுப்படுறது, கட்டுப்படுவன் மார்க்கத்துக்கு கட்டுப்படுவான்னு வச்சுக்கணும் மனசுல. நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் வருவான். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மனில் முஃப்லிஸ், நஷ்டவாளி யார்? ரொம்ப தெளிவா கேட்டார். சஹாபாக்கள் சொன்னாங்க, தீனார் யார்ட்ட இல்லையோ, திர்ஹம் யார்ட்ட இல்லையோ அவர்கள் தான் நஷ்டவாளி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல, நான் மறுமையில யாருன்னு கேட்டேன். நாளைக்கு மறுமையில மூட்டை மூட்டையாக மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்கும். அப்ப சில மனிதர்கள் வருவாங்க, யா அல்லாஹ், இந்த மனுஷன் உலகத்துல திட்டுனா கதை சத்தமாகாதா,
இவன் என் மேல பழி சொன்னா, இவன் என்ன திட்டுனா, இவன் என்னுடைய பொருளை அபகரிச்சான், இவன் எனக்கு மோசடி செஞ்சான். யாருமே இதெல்லாம் செஞ்சது? பாவங்களுடைய மூட்டையை சுமந்துட்டு வந்தவரா? பாவம் உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். பாவங்களுடைய மூட்டையை சுமந்துட்டு வந்தவரா என்ன செஞ்சவனை கம்ப்ளைண்ட் பண்ணப்படுது? நன்மையின் மூட்டைகளை கொண்டு வந்தவர், தொழுகைகளை மலையளவு கொண்டு வந்தவர், நோன்புகளை மலையளவு கொண்டு வந்தவர், தர்மங்களை மலையளவு கொண்டு வந்தவர். சொல்லப்பட்டது என்னங்க? என்ன ஏசுனா, என்ன திட்டுனா, என்ன புறம் பேசுனா, அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நீதியாளர். நன்மைகள் எல்லாத்தையும் பங்கிட்டு கொடுப்பான். எந்த அளவுக்கு? அவருடைய அவ்வளவு நன்மைகள் பங்கிட்டு கொடுக்கப்பட்ட பின்னரும் சிலர் வருவாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு நன்மை செஞ்ச ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போக முடியாம போனது நினைச்சு பார்க்க முடியுதா? இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தக்வா இல்லாததுதான். தக்வா சரியான முறையில் அவருடைய உள்ளத்துல இறங்காததுதான். தக்வாவின் சரியான முறையில் அடையாததுதான். ஏன் நான் இதை பேசுறேன் தெரியுமா? நீங்க உங்களுக்கு எல்லாம் தோணும், தக்வா பத்தி தெரியாதாங்க, இந்த ரமலான்லயே வந்து அதை பேசுறீங்க. இந்த ரமலான் உங்களுக்கும் எனக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், தக்வாதாரிகளா மாறுறதுக்கு தான் வந்திருக்கு. ஆனா நம்ம எல்லாருமே ஒவ்வொரு வருடமும் இந்த ரமலானை கடந்து போறோம். ஆனா முழுமையான தக்வாதாரிகளா வெளியேறோமாங்கிறது நம்மள யாருக்குமே தெரியல. வாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அந்த விஷயத்தை முடிச்சிடுறேன். அப்ப இந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டு வந்தவர் எந்த அளவுக்கு நன்மைகளை இழக்கிறாரு? இதுக்கு மேல அவர்கிட்ட கொடுக்கிறதுக்கு நன்மையே இல்ல. அந்த நேரத்தில் சில மக்கள் வராங்க, அல்லாஹ் இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு. இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவான்? நீதியாளராச்சே, அவருடைய பாவங்களை வாங்கி இவருக்கு கொடுப்பான். எந்த அளவுக்கு? இவர்கிட்ட பாவங்கள் மூட்டை மூட்டையா வந்துடும். நன்மையின் மூட்டைகளா வந்தவர் பாவங்களின் மூட்டைகளாக மாறுறார். அப்ப நீங்களும் நானும் நல்லா விளங்கிக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் இதை சொல்லி முடிக்கும் போது சொல்றாங்க, சொர்க்கத்துக்காக வேண்டி வந்தவர் இதன் காரணமாக நரகத்தில் நுழைவிக்கப்படுவார். நீங்க நானும் பயப்படணுமா இல்லையா? நம்முடைய அமல்களை நினைச்சு, நான் செய்யக்கூடிய அமல்களை வச்சு நான் ஒரு காலமும் சந்தோஷப்பட்டிருந்தது, நான் சொர்க்கத்திற்குரியவன். நான் இந்த அமல்கள் எல்லாம் என்னுடைய வெளிப்புற அமல்கள் தான். உண்மையிலேயே நாம கவனம் எடுக்க வேண்டியது நம்முடைய உள்ளத்தை குறிச்சு. நான் தொழுது முடிச்சிட்டேன், அல்ஹம்துலில்லாஹ், ஃபர்ல நிறைவேற்றிட்டேன், என் உள்ளம் சரியா இருக்கா? தொழுது முடிச்சுட்டு வெளியில போய் புற பேசுறாருங்க, என்ன இது தக்வாவா? இதுதான் இந்த தொழுகை உங்கள்கிட்ட எதிர்பார்த்ததா? நோன்பு வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து பிசாசு பேசுறாரு, நோன்பு வச்சுட்டு ஒருத்தரை பத்தி அவதூறு பேசுறாரு, நோன்பு வச்சுட்டு கெட்ட வார்த்தை பேசுறாரு. இதுதான் தக்வாவா? இதுதான் கட்டுப்படுதலா? நீங்க நான் நல்லா புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் வராரு. யார் ரசூலுல்லாஹ்? ஒரு பெண் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ரமலான்லயும் இதை நம்ம நினைவு கூறியிருக்கோம். இதற்கு முன்னாடி ஒரு ரமலான்லயும் நம்ம இதை பேசியிருக்கிறோம். ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண் அதிகமா தொழக்கூடிய பெண். ரமலான்ல மட்டும் இல்லைங்க, ரமலான்ல மட்டும் தொழுற பெண் இல்ல, ரமலான் அல்லாத காலங்களையும் அதிகமா தொழுற பெண். அதிகமானா ஃபர்ல் மட்டும் இல்ல, என்னெல்லாம் சுன்னத் இருக்கும், என்னெல்லாம் நஃபீல் இருக்கும், எல்லாத்தையும் தொழக்கூடிய ஒரு பெண் யார் ரசூலுல்லாஹ். தக்வானா என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும்னு நான் நினைக்கிறேன். யார் சொல்ல அதிகமா நோன்பு நோக்கக்கூடிய ஒரு பெண் யார் ரசூலுல்லாஹ். அதிகமானா ஃபர்ல் மட்டும் இல்ல, சுன்னத்தான நோன்பு என்னெல்லாம் இருக்கும், நஃபீலான நோன்பு என்னெல்லாம் இருக்கும், எல்லாத்தையும் நோக்கக்கூடிய பெண். அதிகமா தான தர்மம் செய்யக்கூடிய பெண் யார் ரசூலுல்லாஹ். தர்மங்கள்ல முதலாவது இருக்குது எதுங்க நம்மகிட்ட? ஜகாத். ஜகாத்தை மட்டும் கொடுக்கிற பெண் இல்ல, இன்னும் உபரியான என்னவெல்லாம் தன்னால எப்பவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா தான தர்மங்களையும் செய்யக்கூடிய ஒரு பெண் யார் ரசூலுல்லாஹ். இப்ப இந்த பெண்ணுக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கலாம்? சொர்க்கவாசியா நரகவாசியா? சொர்க்கவாசியா நரகவாசியா என்ன சொல்லலாம்? வெளிப்படையா நம்மளுக்கு தோணும், மாஷா அல்லாஹ் இப்படிலாம் இருக்காங்க, அந்த சொர்க்கத்துல எவ்வளவு பெரிய இடம் கிடைக்கும் அப்படி யோசிப்போமா இல்லையா? சொல்லிட்டு அந்த மனிதன் சொல்றாரு, ஆனா தன்னுடைய நாவால் அண்டை வீட்டாருக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்துறாங்க யார சொல்லலாம். அண்டை வீட்டார துன்புறுத்துறாங்க யார சொல்லலாம். என்ன பண்ணாங்க? பக்கத்து வீட்டு கதவுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சாங்களா? குப்பையை கொட்டினாங்களா? பக்கத்து வீட்டு வாசல்ல முள்ள போட்டாங்களா? பக்கத்து வீட்டுல உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் கெடுதி செய்யணும்னு நினைச்சு யாராச்சும் ஆலயம் ஓனாங்களா? என்ன செஞ்சாங்க? தனது நாவால்
அண்டை வீட்டாருக்கு துன்புறுத்தலை ஏற்படுத்தினாங்க. யார் ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வஹிய ஃபின்னார், அவன் நரகத்திற்குரியவன், அவன் நரகத்திற்குரியவன். யாருங்க? தொழுத பெண், அதிகமா தொழுத பெண், அதிகமா நோன்பு நோற்ற பெண், அதிகமா தான தர்மம் வழங்குற பெண். ஆனா எங்க பிரச்சனை? சக மக்கள்கிட்ட பழகும் பொழுது, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒரு கட்டுப்படக்கூடிய, இஸ்லாம் சொன்ன விதத்தில் கட்டுப்படக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கவில்லை என்பதன் காரணமாக அவன் நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். உண்மையா ஹதீஸ் புரியுதா இல்லையா? சரி, நோன்பு உங்களுக்கும் எனக்கும் எந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுது சொல்லுங்க. எந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் சரி பண்ணுது? எந்த விஷயத்தை? பேச எங்க ஆரம்பிக்குது? கட்டுப்படுதல். கட்டுப்படுதல்னா டோட்டலா எல்லாமே வரும். கண்ணு கட்டுப்படுறது வரும், காதை கட்டுப்படுத்துறது வரும், மூக்கு கட்டுப்படுத்துறது வரும், நாவை கட்டுப்படுத்துறது வரும், இப்படி எல்லாமே இருக்குது. பேசா இந்த நோன்பு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோம்புனாலே நமக்கு இதுதான் ஞாபகம் வரும். என்னது? நாவு. நம்முடைய நாவை ரொம்ப தெளிவா நோன்பு கட்டுப்படுத்தும். எந்த அளவுக்குங்க? வாலண்டியரா ஒருத்தர் வந்து ரொம்ப எடுத்தாலும் நோம்பு வச்சுக்கிற என்னங்க சொல்லணும்? இன்னிசாய், நிச்சயமா நான் நண்பாளியா இருக்கிறேன், நான் எதுவும் பேச மாட்டேன். சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? நோம்பு இல்லைன்னா பேசலாம்னு அர்த்தமா? இத சொல்றதுல நோக்கம் என்னங்க? நோம்பாளியா இருக்கு அதனால பேச மாட்டேன், நோம்பு இல்லைன்னா பேசுவேன்னு அர்த்தமா? இல்ல. நோம்பு உங்களுக்கும் எனக்கும் ரொம்ப தெளிவா பாடம் எடுக்குது. நீ எந்த நேரத்திலையும் உன் நாவை தேவையில்லாம யூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன் சொல்லுங்க? ஏன் சொல்லுங்க? இந்த நாக்கு தான் உங்களுடைய ஒட்டுமொத்த அமல்களுக்குமான பாதுகாப்பு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு சஹாபியை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க. நான் உனக்கு இப்படிப்பட்ட அமல்களை சொல்லி தரட்டுமா, உனக்கு இப்படிப்பட்ட அமல்களை சொல்லி தரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துடைய கடமைகளை சொல்றாங்க, உபரியான நோன்புகளை சொல்றாங்க, உபரியான தொழுகைகளை சொல்றாங்க, இஸ்லாத்துடைய தூணா இருக்கக்கூடிய ஃபர்லான தொழுகையுடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இஸ்லாத்துல இதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஜிஹாத முதற்கொண்டு சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ். இந்த அமலெல்லாம் செஞ்சு நீ வந்து பாக்கி பெற்றுக்கொள் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் உனக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா? என்ன தெரியுமா? பிமிலாக்கி ذلك كل, இந்த சொன்ன அமல் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய, தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை சொல்லி தரட்டுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நாக்க பிடிச்சு சொல்றாங்க, இத பாதுகாத்துக்கொள், இத நீ பாதுகாத்துக்கொள் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாக்கு தான் என்னுடைய ஒட்டுமொத்த அமல்களையும் டேமேஜ் பண்றது. மனில் முஃப்லிஸ், நஷ்டவாளி யாரோட ஹதீஸ் மஸ்ட் சொன்னா, அங்க ஃபர்ஸ்ட் வந்தவர் என்ன சொல்லுவாரு? கத சத்தமஹாதா, இவன் என்ன ஏசுனா, இவன் என் மேல புறம் சொன்னா, இவன் என் மேல அவதூறு சொன்னா. அங்க எல்லாம் எதனால வந்தது? அவனுடைய அமல்கள் பெரும்பாலும் குறையறதுக்கான காரணமா இருந்தது என்ன? அவனுடைய நாக்கு. தக்குவாங்கிறது முதல்ல நம்முடைய நாக்கு ஃபர்ஸ்ட் சரி பண்ணும். ஏன்? ஒட்டுமொத்த அமல்களையும் பாதுகாக்கிறது, அதை இல்லாம ஆக்குறதும், அதை அப்படியே நம்ம தக்க வைக்கிறதும் இந்த நாக்கு. நம்மள ஒவ்வொருவரும் புரிஞ்சு கொள்ள முடியும். நம்ம இந்த ரமலானுக்கு பின்னாடி நம்ம நாவு எப்படி செயல்படுதுங்கிறத வச்சு தக்குவா நம்ம அடைஞ்சோமா இல்லையாங்கிறது. சரி வாங்க, இந்த நாக்கு சரியாகும்னா நம்ம உள்ளத்துல இன்னொரு ஒரு உறுப்பு சரியாகும். எந்த உறுப்பு அது? உள்ளம். உலமாக்கள் சொல்லும் போது சொல்றாங்க, உள்ளத்துடைய தர்ஜுமா, டிரான்ஸ்லேட்டர் யார் தெரியுமா? இந்த நாக்கு. உள்ளத்துடைய டிரான்ஸ்லேட்டர் தான் இந்த நாக்கு. நம்ம உள்ள என்ன நினைக்கிறதோ இந்த நாக்கு பேசும். நம்ம உள்ளமே நமக்கு என்ன ஏவுதோ இந்த நாக்கு பேசும். அப்ப எதை எடுத்தாலும், நம்ம உடம்புல எந்த உறுப்பை எடுத்தாலும் அது எங்க போய் ஜாயிண்ட் ஆகும்? நம்முடைய உள்ளத்துல. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் எச்சரிக்கை செஞ்சாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன், உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்கு. சதத்துண்டுனா என்னங்க? நம்மளுக்கு ரொம்ப பெருசா சின்னதா, சாதாரணமா பாப்பமா, ரொம்ப பெருசா பாப்பமா. உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்குங்க அப்படின்னா என்ன? உடம்புல ஒரு சதத்துண்டு, இவ்வளவு பெரிய உடம்புல ஒரு சதத்துண்டு என்ன பண்ணிட போகுது அப்படின்னு நினைப்போம். அப்படிதானே? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலா வைன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன், உடம்புல ஒரு சதத்துண்டு இருக்கு. வைதா ஸலுஹத், அது சீர்பெற்று விட்டால், அந்த ஒரு சதத்துண்டு சீர்பெற்று விட்டால், ஸலுஹல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் சீர்பெற்று விடும். அவனுடைய கண்ணு, அவனுடைய காது, அவனுடைய நாக்கு, அவனுடைய
கை, அவருடைய கால், அவருடைய எல்லாமே சீர்பெற்று விடும். அந்த சின்ன துண்டு வீணா போனுச்சுன்னா, சீர்குலைஞ்சு போனுச்சுன்னா, ஃபஸதல் ஜஸது குல்லு, உடல் முழுவதும் கெட்டு போயிடும். அவனுடைய கண்ணு கெட்டு போயிடும், அவனுடைய காது கெட்டு போயிடும், அவனுடைய நாக்கு கெட்டு போயிடும், அவனுடைய செயல்கள், அவனுடைய கால்கள், அவனுடைய கைகள் செய்ய எல்லா செயல்களும் வீணான சீர்குலைந்த செயல்கள் ஆயிடும் சொல்லிட்டு சொன்னாங்க. அலா, அறிந்து கொள்ளுங்கள், வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம்னு சொன்னாங்க. அப்ப இந்த உள்ளத்தை சரிப்படுத்துறதுக்கு தான் நீங்களும் நானும் நோன்பு நோக்கிறோம். இந்த உள்ளத்தை சரிப்படுத்துறதுக்கு தான் நீங்களும் நானும் தொழுகிறோம். இந்த உள்ளத்தை சரிப்படுத்துறதுக்கு தான் நீங்களும் நானும் தான தர்மம் செய்யறோம். இந்த உள்ளத்தை சரிப்படுத்துறதுக்கு தான் நீங்களும் நானும் ஜகாத் கொடுக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம யாருமே இதை நினைச்சு நம்ம செய்யறது. யோசிங்க, என்னுடைய உள்ளத்துல நான் இந்த தர்மத்தை நான் அல்லாஹ்வுக்காண்டி செய்யறத மனப்பூர்வமா உணர்ந்து தக்குவோட கொடுத்தா இன்னொருத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படுவேனா? ஜகாத் கொடுக்கிறேனா இன்னொருத்தவங்க சொத்தை அபகரிக்கணும்னு நினைப்பனா? ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கா இல்லையா? ஐவேளை தொழக்கூடியனா வீணான அசிங்கமான மானக்கேடான காரியங்கள் ஈடுபடவே நடப்பனா? ஏன்? தொழுக இந்த மானக்கேடான காரியங்களை விட்டும் தேவையில்லாத காரியங்களை விட்டும் தூரமாக்கணும்னு சொல்லுது. தராவிக தொழுதுட்டு நான் இரவு முழுக்க வீணான விஷயங்கள் ஈடுபட்டேன்னா உண்மையிலே தக்குவாவைத்தான் நான் அடைஞ்சேனா? உண்மையில நான் சரியான முறையில் நம்மள செஞ்சேனா அப்படிங்கிற கேள்வி இருக்குதானே? அப்ப நீங்களும் நானும் நல்ல முறையில் விளங்கணும். இந்த தக்குவாங்கிறது உள்ளம் சார்ந்தது. இந்த உள்ளம் தான் என்னுடைய ஒட்டுமொத்த அமல்கள் சார்ந்தது. எந்த அமல்களும் எனக்கு எப்ப பயனளிக்கும்? இந்த தக்குவா என்ற இருந்தால்தான் பயனளிக்கும். இந்த தக்குவா என்ற இடத்துல வரணுமானால் சரியான என்னுடைய புரிதலும் என்னுடைய அமல்களும் அமைஞ்சிருக்கும். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அதனால்தான் இந்த உள்ளத்தை பத்தி நம்ம சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த உலக பிரச்சனைக்குமான தீர்வுன்னு நம்ம சொன்னோம் இல்லையா? ஒட்டுமொத்த உலக பிரச்சனைக்குமான தீர்வுன்னு சொல்லியிருக்கிறோம். வாங்க, ஒட்டுமொத்த உலக பிரச்சனைக்குமான தீர்வு இந்த உள்ளம் எங்கும் பொழுது இந்த உள்ளம் கட்டுப்படணும். முழுக்க முழுக்க எல்லாத்தையும் கட்டுப்படணும். இப்ப நான் சொல்றேன் உங்கள்கிட்ட, கட்டுப்படணுங்கிற ஒரு சாப்டர் நான் பேசுறேன். அதே சமயம் கட்டுப்பட்டாலும் பிரச்சனை வரும். கட்டுப்பட்டாலும் பிரச்சனை வரும். சொல்லுங்க எப்படின்னு? கட்டுப்பட்டா பிரச்சனை வராதுன்னு நேற்று சொன்னேன். இன்னைக்கு சொல்றேன், கட்டுப்பட்டா பிரச்சனை வரும். எதுக்கு? மார்க்கம் அல்லாத முரணான காரியங்களுக்கு நம்ம கட்டுப்பட்டா பிரச்சனை வரும். சுருக்கமா சொல்லணும்னா, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களுக்கு மாற்றமாக அல்லது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்த காரியங்களை விட்டு அதற்கு நிகராக செய்யக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்படுறது. உதாரணத்துக்கு சொல்றோம், நான் மனைவி சொல்றோம், கணவனுக்கு ஒரு மனைவி கட்டுப்படுறதுனால தான் பிரச்சனை வருதுன்னு சொல்றோம் இல்லையா? கணவனுக்கு ஒரு மனைவி கட்டுப்படலைன்னா பிரச்சனை வரும்னு சொல்றோம். இப்ப இந்த கணவன் சொல்றான், மகரம் இல்லாத ஆண்களுக்கு முன்னாடி நீ வரணும், என் சொந்தக்காரங்க, என்னுடைய மாமா, என்னுடைய மச்சான், நீ முன்னாடி வந்துதான் நிக்கணும். இதுக்கு கணவனுக்கு கட்டுப்படணுமா? இதுக்கு கட்டுப்பட தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன விஷயங்களுக்கு கட்டுப்படணும். மார்க்கத்துக்கு முரண் இல்லாத விஷயங்களை சொன்னா கட்டுப்படணும். ஆனா என்னைக்கு மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களுக்கு கட்டுப்படுறாங்களோ அன்னைக்கு பிரச்சனை வரும். அன்னைக்கு பிரச்சனை உருவாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷைத்தான் ஆக பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாட்ட இருந்தாங்க. ஆக பெரிய அந்தஸ்து அல்லாட்ட இருந்தான். ஏன் அவனை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சான்? ஏன் அவனை அல்லாஹ் தூக்கி எறிஞ்சான்? கட்டுப்படல. சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துல இருந்தாங்க. ஏன் அல்லாஹ் அவங்களை தூக்கி கீழே போட்ட பூமியில போட்டான்? கட்டுப்படலைங்கிறத விட இல்ல, கட்டுப்படலைங்கிறத விட ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டாங்கிறது தான் இங்க விஷயம். ஷைத்தானுக்கு கட்டுப்படல, அல்லாஹ் தூக்கி கீழே போட்டான் அவனை. இங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டாங்க, அல்லாஹ் அவனை தூக்கி கீழே போட்டான். புரிஞ்சா? அப்ப கட்டுப்படுறதுலயும் ரொம்ப கவனமா இருக்கணும். நான் யாருக்கு கட்டுப்படணும், யாருக்கு கட்டுப்படக்கூடாதுங்கிறது. அப்ப கட்டுப்படுதல் அப்படிங்கிற தன்மை உங்களுக்கு எனக்கும் சரியான முறையில் வரணுமானால் இந்த தக்குவா உங்களுக்கும் எனக்கும் சரியான முறையில் வரணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது, யா பனி ஆதம் கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி ஸவாதிக்கும் வரீஷா, நாம உங்களுக்கு ஆடையை பாதுகாப்பானதாகவும் அலங்காரமிக்கதாகவும் ஆக்கியிருக்கிறோம் சொல்றோம். இன்னைக்கு நீங்க நானும் இங்க ஆடைகள் அணிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறோம். ரொம்ப பாதுகாப்பான ஒரு ஃபீலிங் தானே? என்னுடைய மானம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, ரொம்ப அழகா உட்கார்ந்துருப்போம்.
நம்மளை ரொம்ப அழகுபடுத்திக்கிறோம் இந்த ஆடைகளை கொண்டு, அப்படிதானே? எனக்கு எது போட்டா நல்லா இருக்கும், என் பிள்ளைங்களுக்கு எது போட்டா நல்லா இருக்கும் பாக்குறோம் தானே. இத சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், வலிபாசு தக்வா ذلك خير. தக்வாங்கிற ஆடை தான் ரொம்ப சிறந்தது. அல்லாஹ் ஆடையை பத்தி பேசிட்டு திரும்ப ஒண்ணு சொல்றான், வலிபாசு தக்வா ذلك خير. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பேசுறது நம்ம வெளியில அணியக்கூடிய நம்முடைய ஆடைகள். அல்லாஹ் அடுத்து பேசுறது என் உள்ளத்துக்கு நான் அணிய வேண்டிய ஆடை. இந்த ரமலான்ல நான் என் உள்ளத்துக்கு அணிய வேண்டிய ஆடை, நான் இந்த ரமலான்ல எடுக்க வேண்டிய ஆடை. ஆனா நம்ம இன்னைக்கு ரமலான்ல என்ன எடுக்கிறதுக்கு தயாரா இருப்போம்? எந்த கடையில போய் பெருநாள் ட்ரெஸ் எடுக்கலாம், என்ன ட்ரெஸ் எடுக்கலாங்கிறது யோசனையா இருக்கும். ஆனா உண்மையிலேயே இந்த ரமலான்ல நீங்க நான் எடுக்க வேண்டிய ஆடை என்ன? தக்குவாங்கிற ஆடைய சரியா பரிபூர்ணமா எடுத்து நம்ம உள்ளத்துல அணிஞ்சிட்டோம்னா அந்த உள்ளம் சீர்பெற்ற உள்ளமா மாறிடும். ஒட்டுமொத்த உலகமும் அதற்கு பின்னாடி என்னவா இருக்கும்? நம்மளாலேயும் அந்த உலகத்துக்கு பிரச்சனை இருக்காது, அந்த உலகத்தால நம்மளுக்கும் பிரச்சனை இருக்காது. இது நம்ம ரொம்ப தெளிவா விளைவிக்கணும். ஆனா நீங்களும் நானும் இந்த தக்குவாவை சரியா அடையலைன்னா, சரியான முறையில் தக்குவாவை நீங்களும் நானும் பெற்று இந்த உலகத்துல வாழலைன்னா கட்டுப்பட மாட்டோம். சரியா? ஏன்னா தக்குவா இல்லைன்னா கட்டுப்பட மாட்டோம். இது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. கட்டுப்படலைன்னா என்ன நடக்குங்கிறத நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன். உஹது போர்க்களம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரியா? நம்ம அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனம் முரண்டா கட்டுப்பட மாட்டேங்கிறது வேற, ஒரு சர்வசாதாரணமா ஒரு பொதுமோக்கா கட்டுப்படாம போறதுங்கிறது வேற. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. இத பாவம்னு புரியும், மனம் முரண்டா கட்டுப்படுறோம், அதை பாவம்னே ஒத்துக்க மாட்டோம். நான் செஞ்சதுதாங்க சரி அப்படின்னு சொல்லுவோம். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு யதார்த்தமா ஒரு விஷயத்த மீறுறது, அதுக்கு எவ்வளவு பெரிய விளைவு ஏற்படும் சொல்றேன். உஹது போர்க்களம். அல்லாஹ்வின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலை மேல சில ஆட்களை அம்பையக்கூடிய ஆட்களை நிறுத்தி வச்சிருந்தாங்க. நிறுத்தி அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? நான் திரும்ப உங்களுக்கு பதில் கட்டளையிடாத வரைக்கும் நீங்க கீழே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா இல்லையா? இப்ப என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும். போர்க்களத்துல வெற்றி 90% வெற்றி தான். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, எல்லாம் ஓடிட்டாங்க, எதிரி படம் எல்லாம் ஓடிடுச்சு, முஸ்லிம் படம் எல்லாம் முன்னோக்கி போயிட்டு இருக்கு. யதார்த்த மனிதனா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆமாதான் போயிடுச்சே, வெற்றி கிடைச்சிருச்சே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரும். இப்ப அல்லாஹ் இதைத்தான் முஸ்லிம் சமுதாயத்துக்கு பாடம் எடுக்கிறான். அப்படி உனக்கு தெரிஞ்சாலும், உன் மனசு உனக்கு என்னத்தான் சொன்னாலும், உன் மனசு எதை விரும்பினாலும், உன் மனசு வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரி, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் பண்ண சொல்லிட்டாங்களா, அதுக்கு நீ முழுமையா கட்டுப்படு. உன் மனசு என்ன சொல்லுங்கிற விஷயம் இல்ல. இப்ப அவங்கள ஒரு சில கூட்டங்கள் என்ன பண்ணாங்க, மேல இருந்தவங்கல்ல முடிஞ்சிருச்சு, வெற்றி ஆயிடுச்சு, இப்போ வெளிவந்து பொருள் எடுப்போம் சொல்லிட்டு கீழே இறங்கினாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருந்தாங்க? நான் சொல்ற வரைக்கும் நீங்க கீழே இறங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப இவங்க ஒரு ஒரு மனிதன் அப்படிங்கிற அடிப்படை இயல்புல கட்டுப்பாட்டை மீறி அந்த வார்த்தையை மீறி இறங்கினாங்க. இப்ப என்ன நடந்துச்சு? 90% முஸ்லிம்கள் பக்கம் இருந்த வெற்றி அப்படியே தலைகீழா மாறிச்சு இல்லையா? தலைகீழா மாறிச்சா இல்லையா? இதுதான் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கிறது. அன்னைக்கு ஒரு இடத்துல, ஒரு போர்க்களத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல இது நடந்துச்சு. இன்னைக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் அது மாதிரியான ஒரு நிலைக்கு இன்னைக்கு ஆளாக்கப்பட்டதுக்கான காரணம் இஸ்லாம் சொன்ன சட்ட திட்டங்களை, அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சட்ட திட்டங்களை பின்பற்றாம வாழ்றதுதான் காரணம். ஆனா என்ன சொல்லப்படுது? ஆட்சி அதிகாரத்துல இல்ல, பொருளாதாரத்துல இல்ல, கல்வியில இல்ல, அதெல்லாம் ஒரு சைடு. உண்மையா இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்னைக்கு ஒரு அடிமைத்தனமான ஒரு நிலைமையில, ஒவ்வொரு நிலையும் பயப்படக்கூடிய ஒரு நிலைமையில, எப்ப என்ன நடக்கும், என்ன ஆகுமோ, என்ன செய்வாங்களோ அப்படிங்கிற பயத்தோட வாழ்றதுக்கு காரணம் என்ன? இஸ்லாம் எந்த அடிப்படையில் கட்டுப்பட்டு வாழ செஞ்சோ அந்த அடிப்படையில கட்டுப்பட்டு நம்ம இன்னும் வாழ ஆரம்பிக்கல. அன்னை இஸ்லாம் ரொம்ப தெளிவா நீங்க நான் ஒரு விஷயத்தை விளங்கணும். இந்த கட்டுப்படுங்கிற தன்மை உங்கள்கிட்ட மட்டும் இல்லைன்னா கட்டுப்படக்கூடியவர்களாக மாறும் வரைக்கும் அல்லாஹ் நம்மள சொல்லுவான். அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு சமுதாயத்தை பேசுவான். ஒன்னு கட்டுப்படாத சமுதாயம், ஒன்னு கட்டுப்பட்ட சமுதாயம். கட்டுப்படாத சமுதாயத்தை அல்லாஹ் தண்டிச்சிருப்பான், கட்டுப்பட்ட சமுதாயத்துக்கு அல்லாஹ் அருள் செஞ்சிருப்பான். நீங்க குர்ஆன்ல எங்க வேணா எடுத்து பாருங்க, கட்டுப்பாட பத்தி தான் அல்லாஹ் பேசுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹலீலுல்லாஹ், ஏன் அல்லாஹ் அவருடைய குற்ற தோழனை தேர்ந்தெடுத்தான்? ஃபதம்மஹுன்ன, அவர் முழுமையா கட்டுப்பட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி ஹைலைட் பண்றான்? ஃபதம்மஹுன்ன, அவர் முழுமையா கட்டுப்பட்டாரு. தன்னுடைய எந்த விருப்பையும் அவர் திணிக்கல. அல்லாஹ் சொல்றானா உடனே கேட்டார், எந்த காரணம் இருக்கா அதெல்லாம் யோசிக்கல. அப்ப இந்த நிலைமை உங்களுக்கும் எனக்கும் வரணும்னா
நான் ஒரு சஹாபியுடைய வரலாற்றை சொல்லி முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரியா நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா என்னுடைய மார்க்க காரியங்களை நான் யோசிக்கவே மாட்டேன். அல்லாஹ் அல்லாஹ்னு சொன்னாரா நான் கட்டுப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் செயல்படுத்திட்டு போவேன். சுமாமத் இப்னு உஸால் யாருக்கெல்லாம் தெரியும்? யமாமா அப்படிங்கிற நாட்டுடைய ஆளுநர். அதாவது மதீனாவிலிருந்து மக்காவுக்கு போகக்கூடிய வழியில இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் யமாமா அப்படிங்கிற நாடு. இந்த நாட்டுடைய ஆளுநர் தான் சுமாமத் இப்னு உஸால். இந்த சுமாமத் இப்னு உஸால் யாரு, எப்படிப்பட்டவர்னா இஸ்லாத்துக்கு ரொம்ப அகென்ஸ்டான ஆள். எந்த அளவுக்கு அகென்ஸ்டான ஆள்னா, மதீனால இருந்து மக்காவுக்கு சஹாபாக்கள் போகும் பொழுது சிலரை பிடிச்சி வழிபறி பண்றது, அவருடைய வியாபார பொருட்களை பறிக்கிறது, சில சஹாபாக்களை கொலை கூட பண்ணியிருக்காரு. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் அவரோட தொல்லை தாங்க முடியல, எங்க நிம்மதியா வியாபாரம் பண்ண விட மாட்டேங்கிறாரு, ஏதாச்சும் செய்யுங்க. இப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க. அவரை கைது செஞ்சுட்டு வர்றது யாரு? ஒரு கூட்டம் அவரை கைது செஞ்சுட்டு வாங்க ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? நியமிக்கிறாங்க. இப்ப போறாங்க, சுமாமத் இப்னு உஸாலை பிடிச்சிட்டு வராங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல 3 நாட்கள் அவர் தங்க வைக்கப்படுறார். சுமாமத் இப்னு உஸால் 3 நாட்கள் தங்க வைக்கப்பட்ட பிறகு ரொட்டீனா ரசூலுல்லாஹ் வருவாங்க. சுமாமா என்ன சொல்றீங்க, உங்களுடைய நிலைமை என்ன? அப்ப சுமாமா சொல்றாரு, நீங்க கொல்லணும்னா அதுக்கு தகுதியானவன் நான் தான், மன்னிக்கணும்னா அதுக்கு தகுதியானவன் நான் தான், நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. யாருங்க இவரு? சஹாபாக்களுடைய செல்வங்களை பறிச்சவரு, சஹாபாக்கள்ல சிலரை கொலை வரைக்கும் செஞ்சிருக்கிறாரு. இப்ப இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் இவரோட நடந்துக்கிறாங்க. தக்குவா உடையவர்கள் இப்படிதான் நடந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் சொல்றாங்க, அவரை விட்டுருங்க, அவர் போகட்டும். இப்ப அவர் போறாரு. எங்க போறாரு? அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிணத்துக்கோ அல்லது குளத்துக்கோ போறாரு. குளிச்சுட்டு அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராரு. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை பிடிக்கிறாரு. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மத அப்துஹு வ ரசூல். அல்லாஹ்வை தவிர வணங்க தகுதியானவர் யாரும் இல்லை, நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் சாட்சி சொல்றேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அவர் ஒரு 3 வாசகங்களை சொல்லுவார். இந்த 3 வாசகங்கள் அடிப்படையில் நீங்களும் நானும் வாழ்ந்தாலே போதும், நம்முடைய தக்வா நம்மளுக்கு சரியான ஒரு பாடத்தை நம்மளுக்கு வாழ்க்கையில் நடத்திக்கிட்டே போகும். அந்த மனிதர் சொல்றாரு, எனக்கு இந்த நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகத்துல பிடிக்காத ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான். ஆனா இதுக்கு பின்னாடி, இந்த நேரத்துக்கு பின்னாடி எனக்கு இந்த உலகத்திலேயே பிடிச்ச ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இந்த தீனுல் இஸ்லாம் தான். இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகம்தான். ஆனால் இப்போ இந்த நேரத்துக்கு பிறகு இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச ஒரு முகம் இருக்கும் என்றால் அது உங்களுடைய முகம்தான். இந்த நிலைமை உங்கள்கிட்ட நேற்றையும் வந்துருச்சுன்னா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்களுக்கு மாத்தமா நடப்போமா? இஸ்லாம் சொன்ன காரியங்களுக்கு மாத்தமா நடப்போமா? அந்த மனிதர் சொன்னார், சுமாமத் இப்னு உஸால் அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத ஒரு நகரம் இருக்கும் என்றால் அது இந்த மதீனா தான். ஏன் பிடிக்கல அவங்களுக்கு மதீனாவை? முஸ்லிம்களும் அங்கதான் இருந்தாங்க, இஸ்லாமும் அங்கதான் இருந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கதான் இருந்தாங்க. ஆனா இப்போ எனக்கு இந்த இடத்துல தான் இந்த உலகத்திலே மிகவும் விருப்பத்திற்குரியது. என்ன காரணம்? இவங்க விரும்பின இஸ்லாமும் அங்கதான் இருக்கு, இவங்க விரும்பின முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கதான் இருக்கிறாங்க. எனவே எனக்கு இந்த உலகத்திலே விருப்பமான இடம் இதுதான். அப்ப நீங்களும் நானும் சுமந்து இருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை பெரிய அளவுல நேசிக்கணும். நான் என்ன நேசிக்கிறதை விட இந்த இஸ்லாத்தை நான் எப்ப நேசிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்பதான் நான் சரியான தக்குவாதாரியாகவும் முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவனாகவும் மாற முடியும். இதுக்கு அடிப்படையில் ஒன்னே ஒண்ணுதான், நீங்களும் நானும் அல்லாஹ்வை சரியான முறையில் அறியலைன்னா இந்த எதுவுமே உங்களுக்கு நடக்காது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். நபியே, வணங்க தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅலம் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுதான் நீங்களும் நானும் சரியான முறையில இந்த மார்க்கத்தை புரிஞ்சு கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கான அடிப்படை. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சரியான முறையில் நீங்களும் நானும் உணர்ந்துட்டோம்னா தக்குவா சரியான முறையில் நம்மகிட்ட இருக்கும். இந்த தக்குவா நம்மகிட்ட சரியான முறையில் இருப்பதன் காரணமாக சரியான முறையில் கட்டுப்பட்டு நடக்கும். இதுல நம்மளுக்கு எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. சுருக்கமான ஒரு விஷயத்த சொன்னேன்.
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நீங்களும் நானும் சரியான முறையில புரிஞ்சு நம்ம மனசுல ஏற்று அல்லாஹ்வை சரியான முறையில நம்பி இருந்தோமானால் இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த மார்க்கத்துல பிடிக்காததாக இருக்குதன் காரணமாக எனக்கு பிடிக்காம மாறிடும். இந்த உலகத்துல பிடிக்காம எனக்கு இருந்த ஒரு விஷயம் இந்த மார்க்கம் அதை பிடிச்சிருக்குதுங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சதா மாறிடும். சுமாமத்துக்கு உஸ்தாத் இந்த உலகத்துல அவருக்கு பிடிக்காத முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருந்துச்சு. லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாரு. இந்த உலகத்துல பிடிச்ச முஹம்மது ரசூலுல்லாஹி முகம் மாறிடுச்சு. அப்ப இந்த மார்க்கத்துடைய ஒட்டுமொத்த விஷயங்களும் என்னுடைய விருப்பம் இல்ல. இந்த மார்க்கத்துடைய விருப்பம் எதுவோ அதுதான் என்னுடைய விருப்பம் மாறணுமானா நான் சரியான முறையில முதல்ல அல்லாஹ்வை அறியணும். அல்லாஹ்வை பற்றி முழுமையான புரிதல் எனக்கு இருக்கணும். இதை நீங்க சரியான முறையில் அறியாத வரைக்கும் சரியான முறையில் தக்குவா அடைய முடியாது. என்ற தக்குவா இருக்குன்னு நான் நினைச்சாலும் சரியான முறையில் கட்டுப்படுவனாக இந்த உலகத்துல வாழ முடியாது. அப்ப இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு சங்கிலி தொடர் மாதிரி. இதை தொட்டு அங்க வரும், அங்க தொட்டு இங்க வரும், சுத்திட்டே தான் இருக்கும். இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஒரு கடமையில போய் கையை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கடமையை ஏன் செய்யணும் கையை வச்சீங்கன்னா இது அப்படியே எல்லா இடத்தையும் சுத்தி கடைசியில் எங்க வந்து நிற்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து நிற்கும். நீ இஸ்லாத்துல எந்த கடமை வேணாலும் எடுத்துக்கோ. சாதாரணமா சீக்கிரம் புன்முறுவல் ரசூலுல்லாஹ் சதகா, ஒரு புன்முறுவல் கூட சிரிப்பு கூட சதகா. இதுல கையை வச்சு இதை ஏன் செய்யறோம், எப்படி செய்யறோம், எதுக்கு செய்யறோம் வச்சீங்கன்னா கடைசியில் எங்க வந்து நிற்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் வந்து நிற்கும். அப்ப நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சரியாக வேண்டுமானால் இவ்வளவு நேரம் நம்ம பேசுறது தக்குவா என்ற பரிபூர்ணமா வந்து அடைய வேண்டுமானால் நான் அல்லாஹ்வை பற்றின முழுமையான அறிவையும் அல்லாஹ்வை பற்றின முழுமையான நம்பிக்கையும் சரியான முறையில் அடையணும். இந்த இடத்துலதான் நம்மள பலர் பெரும்பாலான குறைகளோட வாழணும். அல்லாஹ் அதை நாம ஒவ்வொருவரும் எந்த இடத்துல நம்ம குறையிட்டு இருக்கிறோம், எந்த இடத்துல பலகீனமா இருக்கோம் பார்த்து அவற்றை சரி செஞ்சு இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கிடுவான குறிவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு நினைவூட்டலாக, இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்ல முறையில நோன்பு நோக்கிறோம், நல்ல முறையில நோன்பு திறக்கிறோம், நல்ல முறையில உறங்குறோம், நல்ல முறையில நின்று தொழுகிறோம். இது எல்லாமே நம்மளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த நிஅமத். அதே சமயம் இன்னைக்கு இந்த உலகத்துல இன்னொரு பகுதியில பல மக்கள் இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுறாங்க. பலஸ்தீனுடைய மக்களை சொல்றேன். பலஸ்தீன் இதுக்கு முன்னாடி பலஸ்தீன் அல்லாத இன்னும் பல நாடுகள் அப்படி ஆக்கப்பட்டாங்க. இன்னும் அவங்க அதே நிலைமையில தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி பலஸ்தீன் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாகவும் அவருடைய நிலைமை இப்படி இருந்துட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நமக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது அவர்களுக்காக இன்னும் சேர்த்து துஆ செய்யணும். நல்ல நிலைமையில இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து இந்த ஒரு உபதேசத்தை கேட்கும்போது கூட நல்ல நிலைமையில தான் உட்கார்ந்துருக்கோம். நல்ல ஒரு குளிர்ந்த நிலைமையில எந்த விதமான ஒரு அன்கம்ஃபர்டபுளா எந்த விதமான ஒரு அசௌகரியத்தையும் உணராம நம்ம எல்லாரும் உட்கார்ந்துருக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் தராவீஹ், அவருடைய தராவீஹை பயத்துக்குள்ளாக அவங்க தொழுதுட்டு இருக்காங்க. அவங்க தொழக்கூடிய தராவீஹ்ல அவங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, அவங்க உண்ணக்கூடிய உணவுல அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணம் இல்லை. அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம நினைவுல கொள்ளணும். இது எல்லாமே நான் திரும்பவும் சொல்றேன், இங்க கையை வச்சா திரும்ப தக்குவால வந்து நிற்கும், அந்த தக்குவா திரும்ப அல்லாஹ்ட்ட போய் நிற்கும். அப்ப இது எல்லாமே நம்மளுக்கு சரியாகணுமானால் சரியான முறையில் அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கும் பொழுது சரியான முறையில் இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்தவனாக நாளைக்கு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தந்தரணும். நம்ம இங்க நல்ல முறையில இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காக வேண்டியும் அதிகமாக துஆ செய்யணும். அவர்களுக்காக வேண்டிய அதிகமாக அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் இந்த ஒட்டுமொத்த உலக முஸ்லிம்களை வாக்கி வைப்பானாக குறிவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.